டாக்டர் கௌதமன் அவர்கள் பல மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை நாம் எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை இன்றைக்கு நிறைய பேருக்கு வாழ்வளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். காசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். பொதுவாக இந்த காசினி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பத்திரிகைகளில் நிறைய புத்தகங்களில் இதை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த காசினி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிறுநீரக செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியரை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது உலகறிந்த ஒரு உண்மை. அதே போல் இந்த அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நிறைய குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, பாக்கு இடுவது, போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துவது அப்படிங்கிற அடிக்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குகின்ற மிக சிறந்த ஒரு மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் காசினியை தான் சொல்லணும். ஆனால் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த காசினியை பற்றி அதிக விழிப்புணர்ச்சிகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியல. ஏன்னா ஒரு 10 வருடத்திற்கு முன்பு நிறைய பேர் இந்த காசினி கீரைகளை வணிக ரீதியாகவும் விற்று வந்தார்கள். ஆனால் சமீப காலத்தில் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த காசினி கீரையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய போகருடைய நிறைய புத்தகங்களில் பார்த்திங்கன்னா சிறுநீரக செயல் குறைபாடை ஒரு 15 நாட்களிலேயே குறைக்கக்கூடிய ஒரு அழகான மூலிகை அப்படின்னு சொல்லி குறிப்புகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. 1 லிட்டர் தண்ணீர் எடுத்து 20 கிராம் காசினி கீரையை அதில் போட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை 3 வேளையாக பிரித்து காலை மதியம் இரவு உணவுக்கு 1.5 மணி நேரம் முன்பு அப்படிங்கிற மாதிரி அந்த கஷாயத்தை சாப்பிட்டு 15 நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்புகளுடைய அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா கணிசமான ஒரு முன்னேற்றம் இருக்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு 6 மாதம் 1 வருடம் இதை உபயோகப்படுத்தும் போது உங்களுடைய சிறுநீரக செயல் குறைபாடு எப்படி டயாலிசிஸ் பண்ணால் நம்ம உடம்புல உப்புகளுடைய அளவு குறைந்து உடல் மெயின்டைன் ஆகுதோ அதே போல் இந்த ஒரு கஷாயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இயற்கையான முறையிலேயே உடலில் இருக்கக்கூடிய உப்புக்கள் வெளியேற்றப்பட்டு உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறுநீரக செயல் குறைபாடு நோயை சரி செய்கின்ற மிக முக்கியமான ஒரு மருந்து இந்த காசினி. இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு எல்லா கிராமங்களிலும் நகரங்களிலும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் யாராவது ஒருவராவது குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். குடிப்பழக்கத்திலிருந்து வெளியில் வரணும்னு சொல்லி அந்த நபர் விரும்பினா கூட இன்றைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மிக அதிகமான முறையில் அது எதுவுமே செய்ய முடியறதில்லை. அந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கு பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய சில மாடர்ன் மெடிசனை கொடுக்கும்போது கூட அதை சாப்பிடும்போது அவங்க குடிக்காமல் இருக்காங்க. அதை நிறுத்தும்போது பார்த்திங்கன்னா மீண்டும் அவர்கள் குடிக்க ஆரம்பிப்பதை பார்க்க முடிகிறது. குடிப்பழக்கம் அப்படிங்கிறது தனிநபருடைய ஒழுக்கம் மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்துடைய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதை இயற்கையான முறையில் குறைக்கக்கூடிய சக்தி காசினி கீரைக்கு உண்டு. காசினியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் காலை 150 மில்லி, மதியம் 150 மில்லி, இரவு 150 மில்லி முதல் 3 மாதம் கொடுக்கும்போது குடியில் ஏதாவது பெரிய மாற்றம் தெரியுமானா தெரியாது. ஆனால் 4வது மாதம் 5வது மாதம் நீங்கள் போகும்போது அவர்கள் குடிக்கின்ற அளவு குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். வாரத்திற்கு 7 நாள் இருந்தது 5 நாள், 4 நாள், 3 நாள், 2 நாள், 1 நாள் அப்படின்னு படிப்படியாக குறைந்து வரதை நம்ம பார்க்க முடியும். ஒரு வருட காலம் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யாராவது ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்தால் கூட அந்த ஸ்மெல் கூட அவங்களுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு குடிப்பழக்கத்தை அறவே நீக்குகின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த காசினி. இன்றைக்கு நிறைய இளம் வயதினர் 18 வயசு 19 வயசுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி குடிக்க ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய லெவலில் என்ன பிரச்சனை வருது, அவர்களுக்கு அவர்களுடைய ஆண்மைத்தன்மை முழுமையாக அற்று போய்விடுகிறது.
இன்றைக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கிளினிக்கில் என்னை பார்க்க வரக்கூடிய 100 பேரில் குறைந்தது 30 பேராவது பார்த்திங்கன்னா அவர்களுடைய உயிரணுக்கள் கிட்டத்தட்ட 0 லெவலுக்கு போன அளவில் தான் வராங்க. என்ன காரணம்னு கேட்டால், சார் நான் ஒரு 6 வருஷமாக குடிக்கிறேன், 7 வருஷமாக குடிக்கிறேன், 10 வருஷமாக குடிக்கிறேன், 28 வயசில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்கிறார். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய குடிப்பழக்கம், அவர்களுடைய உயிரணுக்களுடைய அளவு மற்றும் சிலருக்கெல்லாம் அவர்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், உடலுறவு கொள்ள ஆரம்பித்த உடனேயே அவர்களுக்கு விந்து வெளிவரக்கூடிய ஒரு தன்மை ஆகிறது. அதனால் குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படுகிறது. ஸோ அவர்களுக்கும் இந்த காசினிக்கீரை ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. காசினிக்கீரை பொதுவாக இப்போ எல்லா இடத்துலையும் கீரையாகவே கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை வந்து சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, முருங்கைக்கீரை எப்படி நம்ம சமைப்போமோ அதே போல் அந்த கீரையை சமைத்து வாரத்திற்கு 3 முறை, வாரத்திற்கு 2 முறை அப்படின்னு சொல்லி அந்த கணவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தாலே, அந்த மகனுக்கு கொடுக்க ஆரம்பித்தாலே அவர்களுடைய குடிப்பழக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். அதே நேரம் அவர்களுக்கு இயற்கையாக ஏற்படுகின்ற இந்த பலவீனங்களும் மறைந்து போகிறத பார்க்க முடியும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மன உளைச்சல், இந்த மன உளைச்சல்னாலேயே ஆண்மை குறைவு ஏற்படுறத பார்க்கலாம். பொதுவாக என்கிட்ட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய 100 ஆண்களில் கிட்டத்தட்ட 40 பேருக்கு உடல் அளவில் எந்த பிரச்சனையுமே இருக்கிறது இல்லை. தே ஆர் பர்ஃபெக்ட்லி ஃபிட். ஆனால் மனதளவில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு நிறைய கவலைகள், நிறைய சந்தேகங்கள், அவர்கள் மனதுக்குள்ளேயே அவர்களுக்கு ஒரு எண்ணம், என்னால் வந்து உடல் உறவில் ஈடுபட முடியுமா, எனக்கு வந்து குழந்தை பிறக்குமா, இந்த மாதிரி சந்தேகம் இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருப்பவர்களுடைய மன உறுதியை அதிகப்படுத்துவதற்கு நல்ல மருந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காசினி தான். இந்த காசினியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கீரையை அல்லது காசினியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும்போது இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும். இந்த காசினி வந்து சிறுநீரக செயல் குறைபாடு நோய்க்கும், போதை பழக்கங்களிலிருந்து வெளிவருவதற்கும், போதை பழக்கத்தினால் ஏற்பட்ட ஆண்மைத்தன்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பல நிகழ்வுகளில் நல்லவையவை தீயவையவை, அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்தியாவில் கலாச்சார ரீதியாக பலவிதமான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஆளுகிற பாஜக அரசு முயற்சிக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஒரு ஒற்றைப்படையான கலாச்சாரம் அல்லது ஒரு ஒற்றைப்படையான பண்பாட்டு வாழ்க்கை முறைமை, உணவு பழக்க வழக்கங்கள் என்கிற அடிப்படையில் சில விஷயங்களுக்கு தடை விதிப்பதும் சில விஷயங்களை முன்னிறுத்துவதுமாக இன்றைக்கு பல்வேறு விதமான முயற்சிகளை பாஜக அரசு எடுத்து வருகிறது. அந்த அரசினுடைய நோக்கங்களுக்கு துணையாக இங்கு சில அமைப்புகள் செயல்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதில் பீட்டா என்கிற அமைப்பும் ஒன்று. அதனால் இந்த பீட்டா அமைப்பு குறித்து மிக கடுமையான விமர்சனங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பான விஷயங்களில் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டன. இன்னும் சொல்லப்போனால் பீட்டாவை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை தமிழகத்திலிருந்து வைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த பீட்டா போன்ற அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்களும் கூட முன்வைத்தார். அதற்கு காரணம் என்னவென்றால், இவர்கள் மத்திய அரசினுடைய கையாளாக செயல்படுகிறார்கள் அல்லது மத்திய அரசினுடைய நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் இவர்கள் பல்வேறு விதமான வழக்குகளை தொடுக்கிறார்கள், கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் என்கிற சந்தேகம் இன்றைக்கு சமூகத்தின் பல மட்டங்களிலும் நிலவுகிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை அல்லது பரந்துபட்ட வாழ்க்கை முறை, முரண்பட்ட வாழ்க்கை முறையை அழித்துவிட்டு ஒற்றைப்படையான வாழ்க்கை முறையை உருவாக்குவதுதான் அவருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக பெருமளவிற்கு அவர்கள் பிரயத்தனம் செய்தார்கள். சில ஆண்டுகள் தடுத்தும் வைத்திருந்தார்கள். ஆனால் தமிழகம் நடத்திய மிகப்பெரிய போராட்டத்தின் வழியாக தற்காலிகமாக வேணும் அந்த தடை என்பது உடைக்கப்பட்டது. இப்பொழுது ஒரு புதிய முயற்சியில் பீட்டா இறங்கி இருக்கிறது. அதாவது மத்திய அரசு விழாக்களில் அசைவ உணவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. அப்படி பார்க்கிற போது அந்த கோரிக்கையை முன்வைத்து பிரதமருக்கு அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள்.
ஏனென்றால் இந்த அசைவ உணவு என்பது அல்லது புலால் மறுப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட உயர் சாதி பண்பாடு என்பது அனைவரும் அறிந்ததே. அப்படி இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட உயர் சாதி பண்பாட்டை பெரும்பாலான இந்தியர்களுக்கு, இந்திய மக்களுக்கு திணிப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த அசைவ உணவிற்கு தடை என்பது. அந்த அசைவ உணவு சமைப்பதற்கு நிறைய தண்ணீர் செலவாகிறது, அது அதன் காரணமாக சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது என்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. இது மிக மிக ஒரு பொய்யான ஒரு வாதம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. ஏனென்று கேட்டால் அசைவ உணவு மட்டுமல்ல, எல்லா வகையான உணவுகளையும் சமைப்பதற்கு தண்ணீர் தேவை. தண்ணீர் இல்லாமல் காய்கறிகளை சமைக்க முடியுமா? நீங்கள் ஒரு கீரையை வாங்குகிறீர்கள், அந்த கீரையை நீங்கள் நன்றாக தண்ணீரில் அலசாமல் நீங்கள் அந்த கீரையை பொரிக்க முடியுமா? காய்கறிகளை வாங்குகிறீர்கள், அதில் பல்வேறு விதமான பூச்சி மருந்துகள் அதில் தெளிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக பல முறை இன்றைக்கு காய்கறிகளை திரும்ப திரும்ப கழுவித்தான் நாம் பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கிற போது மாமிசத்தை கழுவுவதனால் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து ஏற்படுகிறது அல்லது தண்ணீர் செலவாகிறது என்று சொல்வது ஒரு பொய்யான ஒரு வாதம். அதோடு மட்டும் அவர்கள் நிறுத்தவில்லை. இந்த அரசு விழாக்களில் இறைச்சி மட்டுமல்ல, பால், வெண்ணெய், தயிர், முட்டை போன்ற எந்த விஷயத்தையுமே பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அவர்கள் உண்மையிலேயே இந்தியாவினுடைய ஒரு இந்த உயர் சாதி பண்பாட்டை முழுக்க முழுக்க எல்லோருக்குமான ஒன்றாக அவர்கள் மாற்ற முயற்சிக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது விலங்குகளினுடைய மாமிசம் என்பது மனிதர்கள் உண்பது அல்லது விலங்குகளினுடைய அந்த மற்ற பொருள்கள் பால் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு இயற்கை சமநிலை என்பது பேணப்படுகிறது. ஏனென்று கேட்டால் நீங்கள் இன்றைக்கு பெருமளவிற்கு உற்பத்தியாகக்கூடிய ஆடுகள், மாடுகள் அல்லது கோழிகள் போன்றவை அவற்றை நீங்கள் தொடர்ந்து அவற்றை உண்ணாமல் அல்லது அவற்றை பாதுகாப்பது என்கிற ஒரு நிலை வந்தால் மிகப்பெரிய அளவிற்கு அந்த உயிரினங்கள் பல்கி பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இன்னொரு விஷயம் என்பது இன்றைக்கு இந்த அசைவ உணவுகள் என்பது உலக மக்களின் பெரும்பாலானோரால் உண்ணக்கூடிய உணவாகும். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அசைவ உணவு, அதாவது தரையில் வாழக்கூடிய பிராணிகள் மட்டுமல்ல, கடல்வாழ் உயிரினங்களை நம்பி, அதாவது மீன் வகைகளை, மீன், நண்டு போன்ற உணவு வகைகளை சாப்பிடுவதன் மூலமாக பெரும்பகுதி மக்கள் தங்களுக்கு தேவையான புரதச்சத்துக்களை பெற்றுக்கொள்கிறார்கள். முட்டையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிக குறைவான செலவில் கிடைக்கக்கூடிய புரதம் அது இன்றைக்கு முட்டைகள் தான் கிடைக்கிறது. அதே போல் மாட்டிறைச்சி இன்றைக்கு எளிய மக்களினுடைய ஒரே புரதத்திற்கான ஒரு விஷயமாக மாட்டிறைச்சி தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் உண்ணக்கூடிய வேறு எந்த தானியத்திலிருந்தும் அவர்களுக்கு புரதச்சத்து கிடைப்பது கிடையாது. அப்படி இருக்கிற போது இது போன்ற ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது அல்லது இது போன்ற ஒரு உணவுக் கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலமாக முதலில் இதை அரசு விழாக்களில் செய்துவிட்டால் பிறகு அதை அதிகாரப்பூர்வமாக பல்வேறு மட்டங்களில் விரிவுபடுத்துவார்கள். கல்லூரி விடுதிகளில் நீங்கள் அசைவம் பரிமாறக்கூடாது என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு பல்கலைக்கழக விடுதிகளில் பரிமாறக்கூடாது. இப்படியெல்லாம் அடுக்கடுக்கான தடைகளை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆக இந்த பீட்டா என்கிற அமைப்பே இங்கு இருக்கக்கூடிய மதவாத அரசினுடைய அல்லது ஒரு பண்பாட்டு ரீதியாக இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை ஒழித்து கட்ட வேண்டும் என்று விரும்புகிற அமைப்புகளினுடைய ஒரு கையாளாக, ஒரு எடுபிடியாக செயல்படுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை வைத்துக்கொண்டு அவர்கள் கோரிக்கையை வைப்பார்கள், வழக்குகளை தொடுப்பார்கள். பிறகு அரசு அதன் அடிப்படையில் சில முடிவுகளை எடுக்கும். அதன் அடிப்படையில் இங்கே ஒரு பெரிய கொந்தளிப்பான சூழல் உருவாகும் என்பதுதான் இவர்களுடைய கணக்கு. அப்படி பார்க்கிற போது அரசியல் சாசன ரீதியாக நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை என்பதற்கெல்லாம் அடிப்படையான உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த உத்தரவாதங்களை மீறுகிற வகையில் இத்தகைய கோரிக்கைகளை முன்வைப்பது என்பது இந்தியாவினுடைய பன்முகத்துவ தன்மைக்கும் தனிநபர் சுதந்திரத்திற்கும் வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்டு, அதன் மீது செலுத்தப்படுகிற ஒரு அடி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே பீட்டா போன்ற அமைப்புகளை நாம் கலாச்சார பயங்கரவாத அமைப்புகள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவை ஒரு மிகப்பெரிய கலாச்சார பயங்கரவாதத்தை இந்தியாவினுடைய பல்வேறு விதமான பண்பாட்டு வாழ்க்கை முறையின் மீது அவர்கள் ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. இதுபோன்ற கோரிக்கைகளை எதிர்த்து நாம் கடுமையாக போராட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரும் ஒவ்வொரு துறையிலிருந்து வந்து அந்த துறையை பற்றிய பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் திரு எஸ். குருபாதம். ஒரு எழுத்தாளரா, கனடா வாழ் தமிழரா,
புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, இவருடைய படைப்பு அப்படின்னும் போது ஒவ்வொரு படைப்புக்கும் இவர் செய்யற ஆய்வுகள்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. ஒரு படைப்பாளியா, புலம்பெயர்ந்த தமிழரா, கனடா வாழ் தமிழரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் சார். சந்தோஷம். ஒரு படைப்பாளி அப்படின்னு வரும்போது உங்களுடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிறு வயது முதலே நீங்க எழுத ஆரம்பிச்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா வெளிவிட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் புத்தகங்கள் வெளிவந்திருக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் நீங்க எடுத்துக்கிற கால அவகாசம், அதை பற்றின ஒரு ஆய்வுகள் முழுமையா நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் புத்தகமாக நூல் வடிவம் பெறுது கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆய்வு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு படைப்பாளி எவ்வளோ விஷயங்களை, தகவல்களை சேகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, அதோட நுட்பமான கூர்ந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை உங்களுடைய படைப்புல நீங்க எப்படி கொண்டு வந்திருக்கீங்க? இதையெல்லாம் தாண்டி புலம்பெயர்ந்த தமிழர்கள் வரும்போது கனடாவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் அந்த நாடு கொடுத்திருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை எங்க நேர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு புலம்பெயர்ந்த தமிழரா, கனடா வாழ் தமிழர் அப்படிங்கிற முறையில புலம்பெயர்ந்த மனிதர்களுக்கு கனடா எந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் வரவேற்பையும் அளிச்சிருக்கு? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்களாம்மா. நான் என்னுடைய சால்வையில் கூட கனடாவினுடைய அந்த சின்னம் இதில் பொறிச்சுத்தான் இருக்கிறேன். அந்தளவுக்கு நான் நன்றி விசுவாசமாக அந்த நாட்டுக்கு இருக்கின்றேன். கனடா நாடு எங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்கவில்லை, அந்த நாட்டு மக்களில் ஒருவராகவே எங்களை பார்க்கின்றது. இன்று என்ன போன்ற பலர், எங்களை போன்ற பலர் இளைஞர்கள் கூட தேர்தல் நின்று வென்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக கூட டொரண்டோவில் வந்திருக்கிறார்கள், முனிசிபல் கவுன்சில் மெம்பர்களாக வந்திருக்கின்றார்கள். அப்போ எங்களுக்கு அங்கே எந்த விதமான ஒரு பாரபட்சம், வேற்றுமை எதுவுமே இல்லை. அந்த கனடாவில் சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் என்று இருக்கு, எங்களோட ஒவ்வொருத்தருடைய உரிமைகளையும் பாதுகாத்து அந்த நாட்டு சிறுபான்மை பெரும்பான்மை எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரையும் ஒரே மாதிரியான அங்கீகாரமும் கணிப்புத்தான் இருக்கின்றது. நானும் தேர்தலில் வென்று அந்த நாட்டு பிரதமராக கூட வரலாம், எந்த வித்தியாசமும் அங்கே இல்லை. அப்போ அந்த வித்தியாசமற்ற தன்மையும் எல்லோரையும் ஒரே விதமாக நடத்துவதும் அது அந்த நாட்டின் மிகப்பெரிய சிறப்பு. அதற்குள்ளால எங்களுக்கும் வளர்வதற்கும் அந்த நாட்டில் எங்களையும் ஒரு பங்காளராக மாற்றுவதற்கும் மிக சுலபமாக இருக்கின்றது. அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு கனடியனுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம், மரியாதை அவ்வளவும் புலம்பெயர்ந்து அந்த நாட்டில் குடியேறின எங்களுக்கும் உண்டு. இப்போ புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கனடாவை பொறுத்த வரைக்கும் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது இலங்கை ஈழத்தமிழர்கள்னு சொல்லலாம். இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? பலதரப்பட்ட மக்கள் ஒன்று கூடி வாழக்கூடிய ஒரு இடத்துல கலாச்சாரம், பண்பாடு, இது சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? அந்த நாட்டில் ஒவ்வொரு இனமும் தங்கள் கலை, கலாச்சாரம், மொழிகளை பாதுகாப்பதற்கு அந்த நாடே அதற்குரிய அங்கீகாரங்களும் அதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கின்றது. அங்கே நிறைய இந்து ஆலயங்கள் உண்டு. அந்த வழிபாட்டு முறைகளில் இந்துக்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மதமும் மற்றது ஒவ்வொரு இன மக்களும் தங்களோட கலை கலாச்சாரங்களை பேணக்கூடிய மாதிரி அந்த நாட்டின் சட்ட விதிகளும் அமைந்தது. அந்த நாடும் எங்களுக்கு உதவி செய்யுது. அங்கே வாழ்ந்த மக்களும் கூட, இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஈழத்து மக்கள் எடுத்தால் சில வேளைகளில் நாங்கள் நிற்க இலங்கையிலேயோ யாழ்ப்பாணத்திலேயோ நிற்கிற மாதிரி உணர்வு கூட சில வேளை வேறு. மற்றது அங்கே எங்களோட தைப்பொங்கலையெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. ஒரு ஹெரிட்டேஜ் மந்தாக கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. அது இந்துக்கள் ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு மக்களுடைய அவையினுடைய அந்த பழைய கலை கலாச்சார பண்பாடு அத்தனையும் அந்த நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. மற்றும் அதை கொண்டாடுவதற்கும் அனுமதியும் வழங்கியிருக்கிறாரு. அப்போ அந்த நாட்டில் நாங்கள் இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு இன்னொரு புறத்தின் நாட்டில் இருக்கிற மாதிரியான உணர்வு ஏற்படுவதே இல்லை. இப்போ இந்த எல்லாரும் ஒன்று கூடி வாழக்கூடிய ஒரு சூழல்ல விழாக்கள் அப்படின்னு வரும்போது எப்படி இருக்கும்? அங்கே நிறைய விழாக்கள். அங்கே தைப்பொங்கல் விழா, பொங்கல், அடுத்தது தீபாவளி, வருஷம், அடுத்தது கிறிஸ்மஸ், இந்த விழாக்கள். அதை தவிர பரதநாட்டியம், இசை நிகழ்ச்சிகள், அப்படி ஏராளமான நிகழ்ச்சிகள் வாரம் நடந்து கொண்டே இருக்கும்.
மற்றது என்னுடைய நான் கூட புத்தகங்கள் எழுதி அது கூட ஒரு திருவிழா கொண்டாட்டம் போல தான் நாங்கள் மாறி அமைஞ்சு கொண்டிருக்கோம். அப்போ அந்த நாடு சகல விதத்திலும் இன்னொருடைய உணர்வுகளையும் மதித்து இன்னொருடைய உணர்வுகளை மதித்தும் நடக்கக்கூடிய மாதிரி ஒரு நான் அது ஒரு இந்திரலோகம் என்று தான் நான் குறிப்பிடுவேன். எழுத்தாளர் அப்படிங்கிற முறையில் உங்களுடைய 18 வயசுலேருந்தே இந்த எழுத்து பணியில் உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் வந்து அந்த பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. அப்படின்னும் போது படைப்பு அப்படிங்கிறத வந்து உங்களுடைய பார்வையே வேறையா இருக்கு. ஏதோ நம்ம கற்பனையில் தோன்ற விஷயத்த ஒரு படைப்பில் கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தாண்டி அதை ஒரு அறிவுபூர்வமாக யோசிச்சு அதில் இருக்கிற உண்மைகளை கொண்டு ஒரு முழுமையான ஒரு ஆய்வு நூலை நீங்க ஒவ்வொரு படைப்பையும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட கால வந்து ஒரு பெரிய அவகாசம்னு சொல்லலாம். ஒரு வருடக்கணக்குல அதை பத்தின ஒரு ஆய்வுகளை பண்றீங்க. ஒரு எழுத்தாளரா உங்களுடைய இந்த படைப்புலக பயணம் சார்ந்த விஷயங்களை சொல்லுங்க. நான் என்னுடைய 13 வயசுல நூல் வாசிக்கிற பழக்கம் ஏற்பட்டது. அது முதலாவது ஹெலன்கள் நம்மையாரை பற்றி தான். அன்றையிலிருந்து தொடர்ந்து நிறைய நூல்கள் வாசித்து கொண்டு வரேன். பின்பு பாரத முதல் பிரதமர் நேருஜி அவர்கள் எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, மகள் இந்திரா அம்மையார் அவர்களுக்கு எழுதிய அவர் சிறுமியாக இருக்கும் பொழுது அவர் எழுதிய கடிதங்கள், அதனுடைய தொகுப்பு கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, அந்த நூல்களை நான் 18 வயசில் வாசித்தேன். அந்த நூல்களை 18 வயசில் வாசிக்கும் பொழுது தான் எனக்கு இந்த உலகத்தை பற்றிய ஒரு விளக்கம் ஏற்பட்டது. அந்த நூல்கள் உலகத்தில் உள்ள சகல விஷயங்களையும் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நூலின் மூலம்தான் நான் போதி தர்மர் அவர்களை கூட முதல் அறிந்தது. 50 வருஷத்துக்கு முன்பு 50 வந்து அவரை அறிந்து பிறகு அதை ஆய்வு செய்து அதை நான் ஒரு நூலாக்கினேன். தொடர்ந்து எனக்கு இந்த வாசிக்கிற பழக்கம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறபடியால் தொடர்ந்தும் பலவிதமான ஆய்வு நூல் ஆராய்ச்சி நூல்கள் வாசித்து அவ்வப்போது குறிப்பெடுத்து கொண்டு வருவேன். எனக்கு ஒரு காலத்தில் திடீரென்று எனக்கு மாயன்ஸை பற்றி ஒன்று தெரிய வந்தது. மாயன்ஸ் என்னுடைய முதல் படைப்பான மறுபிறப்பு பற்றிய ஆச்சரியமான தகவல்கள். அது ஒரு சம்பவத்தில் இருந்து தான் நான் அந்த நூல் எழுத வேண்டிய எனக்கு ஏற்பட்டது. அந்த சம்பவம் ஒருவர் தற்செயலாக ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்து அவர் இறந்துட்டார் என்று அவருடைய உறவினர்கள் எல்லாரும் ஒரு முடிவெடுத்தார்கள். அவரை ஆஸ்பத்திரியில் அனுமதித்த இடத்துல அவர் தீவிர சிகிச்சைக்கு பின்பு அவர் கண்முழித்தார். கண்முழித்த உடனே அவருக்கு முன்னுக்கு நின்றவரை பார்த்து கேட்டார், நீ ஓடி வரைக்கே என் விழுந்த நீ என்று. அவர் ஓடி போய்க்க அவரை காப்பாற்ற போய்க்க விழுந்து அவரை போய் காப்பாற்றினவர். அப்போ அவர் கேட்டார், உனக்கு என்னென்று தெரியுமென்று. எனக்கு இது ஒரு ஞாபகத்தில் வருதண்டார். அதில் இருந்து நான் இந்த மறுபிறப்பை பற்றிய ஒரு ஆய்வுக்கு இறங்கினேன். அந்த மறுபிறப்பை பற்றி ஆய்வுக்கு இறங்கி லைஃப் ஆஃப்டர் டெத், லைஃப் ஆஃப்டர் லைஃப் போன்ற நிறைய நூல்களை நான் வாசித்து அப்பொழுது அதனுடைய குறிப்புகளை எடுத்து வைத்துக்கொண்டே வந்தேன். பின்பு அதுபோல் பல சம்பவங்கள் நான் நேரடியாகவே என்ற வாழ்விலேயே நான் பலரை சந்தித்து சில தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இது ஒரு விஞ்ஞான ரீதியான நிரூபணம் இருக்குதா என்றதை நான் பார்க்க வேண்டிய அந்த விஞ்ஞான ரீதியான நிரூபணத்தை தேடிய பொழுது இந்த மேற்கு நாடுகளில் அதை பற்றி ஆய்வு செய்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் மேற்கு நாடுகளில் மறுபிறப்பை பற்றிய நம்பிக்கை இல்லை. ஆன்மாண்டு அப்படி ஒன்று இல்லை என்று தான் சொல்லுவார். ஆனால் மேற்கு நாடுகளில் அதை பற்றிய குறிப்புகள் நிறைய காணப்பட்டது. அப்போ நான் ஆரம்ப காலத்தில் இளமையில் கேள்விப்பட்டு பார்த்த இந்த சம்பவமும் பிற்காலத்தில் வரும் பொழுது இந்த நூல்களையும் பார்க்கும் பொழுதும் நான் அறிஞ்சதும் இவன் நிரூபணங்களும் பொருந்தி சரியாக வந்தது. அப்புறம் அதை தொடர்ந்து அந்த அனுபவங்களையும் இதில் பெற்ற அறிவுகளையும் தொகுத்து நான் என்னுடைய முதல் நூலை படைத்தேன். மறுபிறப்பு பற்றிய நூல். அந்த மறுபிறப்பு பற்றிய நூலில் நிறைய தகவல்களை ஆக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், ஞானிகள் வாழ்க்கை, சகல மதங்களையும் ஆய்வு செய்து சகல மதங்களும் என்னென்ன கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார்கள், பல விஞ்ஞானிகளுடைய கருத்துக்கள் எல்லாம் தொகுத்த ஒரு நூலாக மறுபிறப்பு பற்றிய ஆச்சரிய தகவல் நூலை முதலாவது நான் வெளியிட்டேன்.
கண்டிப்பா சார். இது படிக்கிறவங்களுக்கோ சரி, இல்லை ஒரு பாடமா எடுத்துக்கிறவங்களுக்கும் சரி, உளவியல் ரீதியான ஒரு படிப்பை சைக்காலஜி எல்லாம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு உபயோககரமான ஒரு நூலா தான் இது. உண்மை அது. எனக்கு ஒரு அந்த நூலுக்கு ஆய்வு எழுதினவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மெய்யியல் துறை பேராசிரியர். அவர் அந்த நூலை பற்றி எழுதும் பொழுது எழுதியிருக்கிறார், இது ஒரு ஆய்வு நூல் என்று எழுதியிருக்கிறார். பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆய்வு நூலாக இந்த நூல் அமைய வேணும் என்று அவர் தன்னுடைய கருத்தையும் அந்த நூலில் பதிஞ்சிருக்கிறார். நிச்சயமா சார். மற்ற ஒரு படைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போதி தர்மர் பற்றின உங்களுடைய ஆய்வு நூல் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருடத்தோடைய உழைப்பு அந்த புத்தகம் அப்படின்னு இருக்கீங்க. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து இதை பற்றின படிப்பெல்லாம் நேரு அவர்களுடைய புத்தகத்தின் மூலமாக வாசித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு நூல் இவ்வளோ வருட உழைப்புக்கு அப்புறம் ஒரு புத்தகம் வெளிவருது அப்படின்னும் போது அதற்காக நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பை பற்றி சொல்லுங்கள், அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்களம்மா. ஒரு குழந்தையை பெற்று வளர்ப்பது போன்றுதான் ஒவ்வொரு படைப்பும். இந்த ஒவ்வொரு படைப்பு இந்த ஒரு நூலை எழுதும் பொழுது அது எழுத்தாளரான அதனுடைய அம்மாவும் அப்பாவும் அந்த நூலை எழுதி அந்த நூலை வாசித்து அந்த நூல் முற்று பெற்ற பிறகு அந்த நூலை வாசிக்கும் பொழுது வர்ற மன உணர்வும் சந்தோஷம் உள்ளுணர்வும் அது மிக பெருசு. அதை வந்து ஒரு அனுபவத்தில் உணர முடியுமே ஒழிய மற்றபடி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை சொல்ல முடியாது. இப்போ இந்த போதி தர்மரை பற்றி நீங்கள் என்ன கேட்டீங்க. அதை எனக்கு இப்பொழுது 68 வயசு. 50 வருஷத்துக்கு முன்னாடி 18 வயசில் நான் அந்த நேருஜி அவர்களுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவும் அடுத்து கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி என்று இந்திராமையார் அவர்களுக்கு சிறுமியார் இருக்கும்போது எழுதிய கடிதங்கள் இருந்து அவர் போதி தர்மரை பற்றியும் தன்னுடைய மகள் சிறுமி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு போதி தர்மரை பற்றியும் விளங்கப்படுத்துகிறார். தென்னிந்தியாவை சேர்ந்தவர், சவுதி இந்தியாவை சேர்ந்தவர் அப்படி குறிப்பிடும் பொழுது அது என்னை இன்னும் கவர்ந்தது. அது ஒரு தமிழ் பேசுகிற இடத்துல அவர் வசித்தவர் என்று ஒரு ஒரு சைனா ஞானி குறிப்பிட்டிருக்கிறார் என்று கூறிய பொழுது நான் இன்னும் அதுக்குள்ளே பிரவேசித்தேன். அப்புறம் அந்த சைனா ஞானி யார் என்றதும் அந்த நூலில் இருக்குது. அப்புறம் அந்த சைனா ஞானியின் நூல்களை தேடி படித்த பொழுது போதி அவர்களை பற்றி இன்னும் மேலும் மேலும் பல கருத்துக்கள் வந்தது. அவரோட தமிழன் என்றது எனக்கு அதை வாய்ச்சி கொண்டு போக போக நானே ஒரு போதி தர்மர் போன்ற ஒரு கற்பனை கொண்டு இன்னுக்குள்ளே உருவாக்கி கொண்டு போய் தான் அந்த நூலை நான் படைச்சிருக்கிறேன். பெண்களை மையமாக வச்சும் அவங்களுடைய குணாதிசயத்தை பற்றியும் ஒரு புத்தகமாக வெளியிட்டு. ஆமாம். இந்த பெண்கள் நில உலகத்தில் எங்கே பார்த்தாலும் உலகத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கு. உலகத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருது. ஆனால் ஆண்கள் மனதில் அந்த மாற்றம் ஏற்படவில்லை. விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது, விஞ்ஞான பொருட்கள் கருவிகள் எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் பெண்களுடைய நிலப்பாடு மட்டும் ஆண்கள்லேருந்து இன்னும் மாறவில்லை. அதை நான் அடித்து நிறுத்தி சொல்லுவேன். நான் இந்த உலகத்தில் பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்திருக்கின்றேன், பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். எந்த நாட்டில் எங்கே எடுத்து பார்த்தாலும் ஆண்களினுடைய அந்த மாற்றம் மற்ற ஒரு நிலையை நான் எல்லா நாடுகளிலும் நான் அவதானித்து கொண்டு தான் அவதானிச்சிருக்கிறேன். அப்போ நான் தந்திரா ஒரு தந்திரா ஞானத்தை பற்றி வாரித்து கொண்டு வரும் பொழுது அது பெண்களாலேயே அருளப்பட்ட ஒன்று. நான் இதற்குள்ள இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்து மதத்தில் கூட முதல் தோன்றிய ஞானி ஒரு பெண் ஞானி என்று விவேகானந்தர் குறிப்பிட்ட ஒரு ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அந்த பெண்களை மையப்படுத்தி முதல் வெளியில் கூறப்பட்டது தந்திரா ஞானம். அப்போ தந்திரா ஞானத்துக்குள்ளே பிரவேசித்து அதை நான் வாசித்து அதிலிருந்து நான் அதை எப்படி விளங்கி கொண்டேனோ அதை நான் ஒரு நூல் வடிவமாக்கி இருக்கிறேன். அதில் தந்திரா ஞானத்தை மட்டுமல்ல, சில விஞ்ஞான உலகங்களிலும் அரசியல் உலகங்களிலும் அந்த பெண்களுடைய நிலப்பாடு மற்ற ஆண்களுடைய நிலப்பாடு அதையும் ஓரளவு விளங்கப்படுத்தித்தான் அந்த நூலை நான் வெளியிட்டிருக்கின்றேன். ஆனால் என்னமோ தெரியாது அந்த நூலை பெரிய வரவேற்பு பெறவில்லை. நான் இதில் சொல்லித்தான் ஆக வேணும். அது ஏன் அந்த வரவேற்பை பெறவில்லை? நான் எழுதிய படைப்புகளில் மிகச்சிறந்த படைப்பு அந்த நூல் தான். என்ன கவர்ந்த நூலும் அந்த நூல் தான். ஆனால் அது பெரிய ஒரு வரவேற்பை பெறவில்லை.
அந்த பெரிய வரவேற்பை பெறாதது ஏனென்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது தான். ஆனால் அதுக்குரிய விடையும் எனக்கு தெரியும். எதிர்காலத்தில் இன்னும் எந்த மாதிரியான ஒரு ஆய்வுகள் எல்லாம் ஈடுபடணும், எந்த மாதிரியான ஒரு புத்தகங்கள் எல்லாம் இந்த உலகுக்கு கொண்டு வரணும் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமாம், நான் குழந்தைகள் உளவியல் அது நிச்சயமாக அந்த நூல் அவசியம் என்று நான் யோசிச்சிருக்கேன். நான் கன இடங்களில் இலங்கை, கனடா, இந்தியா பல இடங்களுக்கு போகும்போது அந்த பெற்றோர் பிள்ளைகளுடைய ரிலேஷன்ஷிப்பும் அந்த பெற்றோர் பிள்ளைகளோடு எப்படி கதைக்கிறார்கள் பேசுகிறார்கள் என்பதையும் கனடாவிலும் நான் நிறைய அவதானிச்சு இந்த அவதானங்களை திரட்டியே ஒரு நூலாக்கி அதுக்குரிய உளவியல் காரணங்களை தேடி எடுத்து இப்பொழுது நூலொன்று எழுதி முடித்து விட்டேன். குழந்தைகளை வளர்க்காதீர்கள், வளர விடுங்கள் என்று ஒரு நூல் ஓரளவில் எழுதி முடிந்தது. ஆனால் அந்த நூல் எழுதி முடிந்து வாசித்த பொழுது எனக்கு பூரண மன நிறைவை தந்திருக்கிறது. அந்த நூல் நிச்சயமாக ஒரு அருமையான ஒரு நூலாக அமையும் என்பதில் எனக்கு எந்த விதமான அமைச்சும் சந்தேகமும் இல்லை. அடுத்த நூல் ஒன்று எழுதி வெளியிடுவதற்கு நான் தயாராகிவிட்டேன். அந்த நூலின் தலைப்பு புராதன விஞ்ஞானிகள் நாக மயன்ஸ்கள். நான் இது தொடர்பாக ஆராய்வதற்காகவும் இது தொடர்பாக சில விஷயங்களை சேகரிப்பாக நேரடியாக பார்ப்பதற்காகவும் மெக்சிகோக்கு 5 வருடங்களுக்கு முன்பு மெக்சிகோ சென்று சில ஆய்வுகளை செய்து வந்திருக்கிறேன். அங்கே ஆய்வு செய்த போன பின்பு தான் எனக்கு தெரிந்தது இந்த மயன்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருந்து போய் குடியேறியவர்கள் என்று. அது நாசாவிலும் கூட மயன்ஸுடைய பங்களிப்பு உண்டு. பிரமிட்ஸ் கட்டினதிலும் மயன்ஸுடைய பங்களிப்பு உண்டு. கணிதம், நீர்ப்பாசனத்துறை, அஸ்ட்ரானமி எல்லாம் மயன்ஸில் இருந்து தான் உலகத்துக்கே போனது. மயன்ஸில் இருந்து தான் கிரேக்க நாடுகளுக்கெல்லாம் போயிருக்குது. மிக பெரிய விஞ்ஞானிகள். அது ஆய்வு செய்து கொண்டு வரும் பொழுதும் அதை பற்றிய தகவல்கள் நிறைய தேடி எடுத்த பொழுதும் தான் மயன்ஸுடைய எவ்வளவு பெரிய அறிவியல் பூர்வமான மக்கள் வாழ்ந்திருக்கிறார் எனக்கு தெரிய வந்தது. அது மட்டுமல்ல, மெக்சிகோவில் ஒரு பிள்ளையார் சிலை கூட இருக்கிறது. பிள்ளையார் சிலை அது முன்பு இங்கே இந்த மயன்ஸ் போன பொழுது அவர்கள் யாரோட அந்த பிள்ளையார் சிலையும் கணேச சிலையும் கொண்டு போயிருக்கிறார்கள் என்ற தகவல் கூட எனக்கு அங்கே கிடைச்சது. அது எல்லாத்தையும் தகவலை திரட்டி அடுத்த வெளியீடாக இவ்வளவு காலமும் மக்கள் அறிய முடியாமல் இருந்த அந்த மயன்ஸை பற்றி நிச்சயமாக வெளி உலகுக்கு நான் கொண்டு வருவேன். மயன்ஸ் வேறு, நாகர் வேறு என்றதல்ல. நாகர், மயன்ஸ் எல்லாம் ஒன்று தான். இதில் நாக மயன்ஸ் என்றும் ஒரு இருந்தவர்கள். இன்றைக்கும் பார்க்கலாம், ஜப்பானில் பல இடங்கள் நாக என்றே ஆரம்பிக்கிறது. கிரேக்க நாட்டில் பல இடங்கள் நாக என்று ஆரம்பிக்கிறது. எல்லாம் இந்தியாவில் இருந்து இப்போ குடியேறி அவர்கள் அந்த நாடுகளில் கலக்கும் பொழுது அந்த பேரும் அந்த நாடுகளில் சேர்ந்து கலக்கப்பட்டிருக்குது. ஜப்பான் மொழியில் 40% இது தமிழ் மொழியிலே இருந்து போயிருக்கிறது. நான் பல மொழிகளை ஆய்வு செய்து கொண்டு வரும் பொழுது தமிழ் மொழியின் கலப்பு இருக்கிறது, என்கிற கணித முறைகள் கலந்திருக்கிறது. இவைகளை அனைத்தும் நாகர் மயன்ஸ்களால் உருவானது தான். இந்தியா விட்டு மயன்ஸ் வெளியேறினது மிகப்பெரிய ஒரு அறிவியல் இழப்புன்றது தான் என்னுடைய கருத்து. அவர்கள் வெளிநாடுகளுக்கு போய், இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கிற பல விஞ்ஞானிகளுக்கு முன்னோடிகளாக இருந்தவர்கள் எல்லாம் மயன்ஸ் தான். இன்றைக்கும் அங்கே நிறைய அடையாளங்கள், மயன்ஸ் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் நிறைய இருக்குது. நிறைய பழைய புத்தகங்களை லைப்ரரிகளில் தேடி எடுத்து கொண்டு வந்தால் அதில் சிலரை இந்தியன்ஸ் என்று நேரடியாகவே எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த சகல விவரங்களையும் உள்ளடக்கின ஒரு நூலாகத்தான் என்னுடைய நூலை நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வர யோசிச்சிருக்கிறேன். அந்த பிரமிட்ஸ், மெக்சிகோவில் இருக்கிற அந்த அழகான பிரமிட்ஸ், அந்த பிரமிட்ஸை அமைச்சவர்கள் மயன்ஸ். மற்றது எகிப்தில் இருக்கிற பிரமிட் அமைத்தவர்கள் மயன்ஸ் என்று நான் அடித்து நிறுத்தி சொல்லுவேன். அந்த மெக்சிகோவில் இருக்கிற அந்த பிரமிட் மிக அழகான பிரமிட்.
அது எந்த பக்கத்தில் பார்த்தாலும் ஒரு பாம்பு இப்படி போய் ஊர்ந்து கொண்டு போகிறது போல நாலு அமைச்சிருக்கிறார். அவர்களுக்கு எங்கே இருந்து இந்த இந்த கட்டிடக்கலை வானியல் எங்கே இருந்தவர் கற்றுக்கொண்டவர்? இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் ரிசர்ச் செய்து கற்கிற ஆக்கள் மாணவர்கள் படிப்பதை இவர்கள் ஆதி காலத்திலேயே அதுகளை தங்களுடைய அறிவுகளுக்குள் அது கொண்டு வந்து வாழ்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதி காலத்தில் பெண்கள் முழு உடையாக போட்டு அணிந்து வாழ்ந்தவர்களே மயன்ஸ் தான். கழுத்திலிருந்து அதனுடைய ஆய்வில் நான் அதில் எடுத்திருக்கிறேன். ஒரு ஆதி காலத்தில் கூட முழு உடையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். மற்ற தங்களுக்குள்ள மிக கட்டுப்பாட்டோடு வாழ்ந்திருக்கிறார். எல்லாம் அந்த அறிக்கைகள் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு எந்தெந்த இதிலேருந்து எடுத்து தொகுத்து தான் நூலாக்கி கொண்டு வருகின்றேன். ஆனால் இந்த மயன்ஸை நினைக்க பெருமையாக தான் இருக்கிறது. இப்போ நீங்களும் மைன்ஸான், நானும் மைன்ஸான், நீங்களும் நகரம், எங்களுக்குள்ளும் அது கலந்து இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய பேரிழப்பு இந்தியா விட்டு அவர்கள் வெளியேறினர். இந்தியா விட்டு ஏன் வெளியேறினவர்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த மயன்ஸ் இந்தியா விட்டு வெளியேறினதை பற்றி நேருஜியும் அந்த நூலில் எழுதியும் இருக்கிறார். அதுவும் எனக்கு ஒரு விழிப்புணர்வை ஆய்வு செய்வதற்கு விழிப்புணர்வை தந்தது. இப்பொழுது என்னுடைய ஆய்வு மயன்ஸில் தான் இருக்கிறது. கணிதத்தில் எத்தனையோ இதெல்லாம் இந்த ஸ்கொயர் ரூட் எல்லாம் மயன்ஸ் தான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது. கிரேக்க நாடு இன்றைக்கு கணிதத்தில் உணங்குனீங்கன்னா மயன்ஸினுடைய கலப்பு தான். அங்கே இங்கே இருந்த அறிவியல் முழுக்க இங்கே இருந்த இந்தியாவில் இருந்தே போய் அது தமிழர்களில் இருந்து போயிருக்கிறது. ஸோ இப்போது மைண்ட் அவங்கள பற்றி பேசும்போது பார்த்தா எந்த அளவுக்கு சிவிலைஸ்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. நாகரீகம்னு இன்னைக்கு அவங்க பேசின மொழி தமிழ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கும் ஒரு பெருமிதம். நம்மளுடைய மூதாதையர்களா மாயன்கள் நிச்சயமா நாங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒன்று. அவர்களுடைய வரலாறு எழுதப்பட்டு மக்கள் முன் வரப்பட வேண்டிய வரலாறு. மற்ற நிச்சயமாக அவர் உலகத்துக்கு அறிமுகமாகணும். அவள் இங்கிருந்து அந்த அறிவூற்று இந்தியாவிலிருந்து போன அறிவூற்று. அது ஒரு புலம்பெயர்ந்த தமிழரா, கனடா வாழ் தமிழரா, அங்கே இருக்கிற மக்கள் அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குது, புலம்பெயர்ந்து போனவர்களுக்கும் மற்ற நாடுகளிலிருந்து போனவரையிலும் கனடா எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குது, அவங்களுக்கான முன்னேற்றம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு, அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க, கலாச்சாரம், கல்வி எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு படைப்பாளி அப்படிங்கிற முறையில் உங்களுடைய படைப்புகள் அதற்கான தனித்துவம் என்ன, ஒவ்வொரு விஷயத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தின ஒரு ஆய்வுகளை நீங்க எவ்வளவு தீவிரமா செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. நீண்ட இடைவெளி 50 ஆண்டுகள் முழுமையான ஆய்வுக்கு அப்புறம் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க. எதிர்காலத்துல மாயன்ஸ் பத்தின ஒரு ஆய்வு நூலை நீங்க உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான உங்களுடைய ஆர்வம், இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம் அம்மா. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ரஷ்ய நாட்டை சார்ந்த இவான் பாவ்லோவ் என்கிற ஒரு விஞ்ஞானி ஜீரண மண்டலம் பற்றிய ஆய்வுகளில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவர் ஒரு விந்தையான சோதனை ஒன்றை செய்து பார்த்தார். நாய்களை வைத்து அவர் பல சோதனைகளை நடத்தினார். மணி அடித்துவிட்டு நாய்க்கு உணவை கொண்டு வந்து வைத்தார். ஒரு தனி அறை, அந்த நாய் மட்டும் இருக்கிறது. மணிச்சத்தம் கேட்கும். மணிச்சத்தம் கேட்ட சில நிமிடங்களில் அந்த நாய்க்கு உணவு வந்து சேரும். உணவை பார்த்தவுடன் அந்த நாய்க்கு உமிழ்நீர் ஊறத் தொடங்கிற்று. நமக்கு ஊறுகிற அந்த உமிழ்நீர் கூட ஜீரண சக்திக்கு மிக தேவையானது என்பதை நாம் அறிவோம். எனவே நாய்களுக்கு அந்த உமிழ்நீர் கீழே சொட்டத் தொடங்கும். பிறகு மறுபடியும் மணி அடித்தார். சில நிமிடங்களிலே உணவை கொண்டு வந்து வைத்தார். உணவை பார்த்தவுடன் உமிழ்நீர் ஊறத் தொடங்கிற்று. இப்படி பல முறை செய்துவிட்டு பின்னால் என்ன செய்தார் என்றால், மணி அடித்துவிட்டு உணவை வைக்காமல் விட்டுவிட்டார். ஆனால் மணி அடித்த உடனேயே அந்த நாய்க்கு உமிழ்நீர் ஊறத் தொடங்கிற்று. உணவை பார்த்து தான் உமிழ்நீர் வருகிறது என்று கருதியிருக்கிற நேரத்தில் உணவு கண்களுக்கு முன்னால் வைக்கப்படவே இல்லை. கண்களால் பார்த்தாலே அதற்கு அந்த விருப்பம் வருகிறது.
ஆனால் உணவே வைக்கப்படவில்லை என்றாலும் ஏன் உமிழ்நீர் வருகிறது என்றால், மணி அடித்தவுடன் உணவு வரும் என்பது அதனுடைய மூளையில் பதிவாகி விடுகிறது. ஆகையினால் அந்த அனுபவ தொகுதி இருக்கிறதே, ஏற்கனவே என்ன நடந்தது என்பதை பொறுத்து மனம், மூளை தன்னிடத்திலே சிலவற்றை பதிவு செய்து கொள்ளுகிறது. எனவே மணி அடித்தவுடன் உணவு வரப்போகிறது என்கிற அந்த நிலையிலேயே அதற்கு உமிழ்நீர் ஊறத் தொடங்குகிறது. எனவே ஜீரண சக்திக்கும் மனத்திற்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதுதான் அவருடைய அடிப்படையான கோணம். 1849 ரஷ்ய நாட்டின் மத்திய பகுதியிலே பிறந்தவர் அவர். அதற்கு பின்னால் அவருடைய இயற்கை விஞ்ஞானம் பற்றிய படிப்பும் மருத்துவ படிப்பும் அவரை இந்த ஆய்வுக்கு கொண்டு வந்து சேர்த்தன. இப்படி விஞ்ஞானியாக அவர் வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்றால், ஒரு பாதிரியார் தான் காரணமாக இருந்தார். அவரே ஒரு பாதிரியாருக்கு பிள்ளையாகத்தான் பிறந்தார். பிறகு ஒரு பள்ளிக்கூடத்திலே, அதுவும் அந்த மதம் சார்ந்த பள்ளிக்கூடத்திலே சேர்க்கப்பட்ட பிறகு அங்கே அந்த மதத்தை பரப்புகிற பாதிரியார் வகுப்பெடுத்தார். ஆனால் அவர் அறிவியல் சிந்தனைகளை தூண்டுகிறவராக இருந்தார். பொதுவாக மதத்தில் ஊறிப்போனவர்கள் விஞ்ஞானம் வேண்டாம் மெய்ஞானம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் விதிவிலக்காக அந்த ஆசிரியர் நீ விஞ்ஞானம் படி என்கிற அந்த ஆர்வத்தை இளைஞர்களிடத்திலே தூண்டினார். பலருக்கும் அப்படி ஆர்வம் தூண்டப்பட்டது என்றாலும் எல்லோரும் அந்த இடத்திற்கு வந்து விடுவதில்லை. அதனை இவான் பாவ்லோவ் அதனை பற்றி கொண்டார். அதனாலே தான் பீட்டர்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்திலே இயற்கை விஞ்ஞானம் பயின்று பிறகு மருத்துவராகவும் தேர்ச்சி பெற்று அதற்கு பின்னால் அவர் நாய்களை வைத்து பல்வேறு சோதனைகளை நடத்தி மனிதர்களினுடைய ஜீரண மண்டலம் பற்றிய உண்மைகளை கண்டறிந்து வெளியிட்டார். அதற்காக 1904 ஆண்டு அவருக்கு அந்த அறிவியல் துறையில் ஒரு நோபல் பரிசும் கிடைத்தது. எனவே நோபல் பரிசு கிடைத்ததற்கு பிறகு அவருடைய ஆய்வை பற்றி உலகம் கூர்ந்து கவனித்தது. அவருடைய ஆய்வின் அடிப்படை இதுதான்: வயிறு கோளாறாக இருக்கிறது, ஜீரண சக்தி சரியில்லை என்றால் அதற்கு உணவு மட்டும்தான் காரணம் அல்லது உடற்கூறியல் தான் காரணம் என்று கருத வேண்டியதில்லை, மனமும் ஒரு காரணம் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று சொல்ல வேண்டும். இதனை பல்வேறு சோதனைகளின் மூலம் அவர் மெய்ப்பித்தார். இன்னொரு முறை அவர் இன்னொரு நாயை வைத்து என்ன சோதனை நடத்தினார் என்றால், ஒரு வட்டமாக ஒரு ஒளியை பாய்ச்சுவது, அந்த ஒளியை பாய்ச்சியதற்கு பிறகு உணவை கொண்டு வந்து வைப்பது. அந்த வட்டமான ஒளி என்பது அந்த மணி அடித்ததற்கு பிறகு உணவை கொண்டு வந்து வைப்பதைப் போல வட்டமான ஒரு ஒளி. அந்த ஒளி வந்த கொஞ்ச நேரத்தில் அந்த ஒளியில் உணவு வந்து சேரும். ஆனால் அதற்கு அடுத்தது நீள்வட்ட வடிவில் ஒரு ஒளி வரும். அப்போது உணவு வராது. இதனை அந்த நாய்க்கு பழக்கினார். எப்போதெல்லாம் வட்ட வடிவமாக ஒளி வருகிறதோ அப்போது உணவு வரும். நீள்வட்ட வடிவில் ஒரு முட்டையைப் போல அந்த வடிவில் ஒளி வருகிற போது உணவு வராது. அந்த நாய் தயாராயிற்று, அதை உள்வாங்கி கொண்டது. வட்டம் வந்தால் அது உடனே உணவுக்கு தயாராகும். நீள்வட்டமாக ஒளி வந்தால் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அது இருக்கும். இவர் என்ன செய்தார் என்றால், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் செய்தார். அந்த நீள்வட்டம் என்பதையும் மெல்ல சுருக்கி வட்டமாக ஆக்கி கொண்டே வந்தார். பிறகு இரண்டும் வட்டங்கள் ஆகி ஒன்று நீள்வட்டமாகி இன்னொன்று வட்டமாக மாற்றப்படுகிற போது எப்போது உணவு வரும், எந்த ஒளி வட்டம் வந்தால் உணவு வரும் என்கிற குழப்பம் அந்த நாய்க்கு ஏற்பட்டது. இந்த குழப்பம் அதற்கு என்ன விளைவை ஏற்படுத்தியதென்றால், அந்த நாய் சுற்றி சுற்றி வந்து ஊடையிடத் தொடங்கிற்று. அதனுடைய மூளையில் அந்த குழப்பம் படிந்து விட்டது. நரம்பு மண்டலங்களின் மூலம் இந்த ஜீரண மண்டலம் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை அவர் உணர்ந்தார். அதற்கு பிறகு அந்த நரம்பு தளர்ச்சி ஏற்பட்ட அந்த நாயை குணப்படுத்தினார் என்பது ஒரு பக்கம். அவருடைய கண்டுபிடிப்பின் மிக அழுத்தமான பகுதி அந்த இடத்திலே வந்து சேர்ந்தது. மனமும் உடலும் மிக நெருக்கமான தொடர்புடையது. மனத்தில் ஏற்படுகிற எண்ணங்களினுடைய எதிரொலியாகவும் வயிற்றில் ஜீரண கோளாறு ஏற்படும். இதுதான் அவருடைய கண்டுபிடிப்பின் உச்சம். இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், ஒரு உணவை உண்ணும்போது இது நமக்கு ஒவ்வாத உணவோ என்கிற எண்ணத்திலேயே உணவை உண்டால் அது ஒவ்வாமையில் தான் கொண்டு போய் சேர்க்கும். எல்லாம் ஜீரணமாகும் என்பது எல்லாவற்றிலும் விதிவிலக்கு உண்டு. நம்பிக்கையோடு உண்ணுகிறவனுக்கு வயிற்று கோளாறு வருவதும் உண்டு. பயந்து பயந்து உண்கிறவனுக்கு சில வேளைகளிலே வராமல் போவதும் உண்டு. ஆனால் இரண்டுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கையோடு மாத்திரை எடுத்துக்கொண்டாலும் நம்பிக்கையோடு உணவை உட்கொண்டாலும் அது கேடு செய்யாது. எந்த உணவையும் உண்ணுகிற போது இது ஒவ்வாத உணவோ என்கிற சந்தேகமோ
அல்லது இந்த உணவு நன்றாக இருக்குமோ இருக்காதோ என்கிற ஒரு அருவருப்பு உணர்வோ ஏற்பட்டால் அந்த உணவு செரிக்காது. இதுதான் இவானினுடைய கண்டுபிடிப்பு. இதற்கு தான் அவர் நோபல் பரிசை பெற்றார். இன்றைக்கும் மருத்துவத் துறையில் இந்த கண்டுபிடிப்பு பேருதவியாக இருக்கிறது. எனவே வயிற்றுக் கோளாறு என்பது சில நேரங்களில் மனம் சார்ந்ததாகவும் இருக்கக்கூடும். இது நமக்கு புதிதாகத்தான் இருக்கிறது. மனத்திற்கும் ஜீரணத்திற்கும் என்ன தொடர்பு என்று தான் நாம் கருதுவோம். ஆனால் அவருடைய ஆய்வு முடிவுகள் அப்படித்தான் சொல்லுகின்றன. இரண்டுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. மூளையினுடைய சிந்தனைகள் நரம்பு மண்டலத்தின் மூலமாக ஜீரண மண்டலத்தை கட்டுப்படுத்துகின்றன. சுருக்கமாய் சொன்னால் அந்த விதியை இப்படி சொல்லலாம். மூளையில் ஏற்படுகிற எண்ணங்கள் நரம்பு மண்டலத்தின் மூலமாக ஜீரண மண்டலத்தை கட்டுப்படுத்துகின்றன. எனவே யார் மனக்கவலையற்றும் மகிழ்ச்சியாகவும் உணவை உண்ணுகிறாரோ அவருக்கு அந்த உணவு செரிமானமாவதில் பெரும்பாலும் சிக்கல் இருக்காது. அது அந்த உணவினுடைய தன்மையை பொறுத்தும் குடலினுடைய தன்மையை பொறுத்தும் இருக்கலாம். என்றாலும் அது பாதி என்றால் இது பாதி என்று அவர் சொன்னார். அவருடைய ஆய்வுகள் இன்றைக்கும் உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற ஆய்வுகளாக இருக்கின்றன. பிறகு 1915ஆம் ஆண்டு வரையில் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவருடைய கண்டுபிடிப்புகளை சோவியத் நாட்டில் போராடியாக அன்றைக்கு இருந்து பின்னால் அதிபராக பொறுப்பேற்ற லெனின் பாராட்டி இருக்கிறார் என்பதும் ஒரு கூடுதல் செய்தி. இன்றைய காலகட்டத்தில் எந்த விதமான நோய்கள் பரவுகின்றன, அவற்றை நாம் எப்படி தவிர்க்கலாம், அதற்கான தடுப்பு முறைகள்லாம் என்ன என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் மருத்துவ பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே. ஆலோசனை நேரத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்பைகிளாஸ் எண்டோஸ்கோபி. அதாவது ஒற்றறியக்கூடிய ஒரு எண்டோஸ்கோப் கூட இருக்கிறதா என்று ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் இது எவ்வாறு உருவானது என்ற கதையும் நான் கூற வேண்டும். 1850ஆம் ஆண்டு கஸ்மால் என்பவர் இருந்தார் ஜெர்மனி நாட்டில். அவர் இந்த உணவு குழாயில் இறைப்பையோட ஆரம்ப பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசை. அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குழாய் இருக்கு இல்லைங்க, அதை எடுத்து நேராக தலையை இப்படி நீட்டி வச்சுட்டு வாய் வழியாக உள்ளே விட்டு பார்த்தார். அதில் உள்ள வெளிச்சத்தை கொடுத்து. ஸோ இது கஸ்மால் எண்டோஸ்கோப்பி என்று கூறுவது. ரிஜிட் எண்டோஸ்கோப். அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குழாயை உள்ளே போடுறாரு தொண்டை வழியாக. அது சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு தான் வரணும், ஏன்னா திருப்பி உயிரோடு போவோமான்னு தெரியாது. அந்த காலத்தில் அப்படி இருந்தது. ஆனால் 1950ஆம் ஆண்டு செமி ஃப்ளெக்சிபிள் எண்டோஸ்கோப் உருவாச்சு. ருடால்ஃப் ஷிண்ட்லர் என்பவர் கண்டுபிடிச்சார். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி நவீன விஞ்ஞானத்தை பற்றி நம்ம பேசவே வேண்டியதில்லை. இன்றைக்கெல்லாம் அவ்வளோ அழகாக, எவ்வளவு துல்லியமாக, சின்ன ஒரு நூலளவு இருக்கக்கூடிய எண்டோஸ்கோப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதே பிரம்மாண்டமான திரையில் பார்க்கக்கூடிய அளவு ரெசல்யூஷனோட. ஸோ அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். ஸோ 1980ஆம் ஆண்டு முதல் பித்தநாளம் கணைநாளத்துக்குள்ளே பார்க்கறதுக்கு எண்டோஸ்கோப் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது பேபி ஸ்கோப் என்று கூறுவார்கள். அதாவது வாய் வழியாக ஃபஸ்ட்டு எண்டோஸ்கோப் போட்டு அந்த சிறுகுடலில் போய் பித்தநாளம் கணைநாளம் முடிகிற இடத்துல பக்கவாட்டில் பார்க்கக்கூடிய எண்டோஸ்கோப் இது. சைட் வியூயிங் டியோடினோஸ்கோப் என்று பேர். அந்த சேனல் வழியாக அந்த ஸ்கோப்புக்குள்ளே இன்னொரு எண்டோஸ்கோப்பை விட வேண்டியது. அது நூல் மாதிரி தான் இருக்கும், சன்னமாக. அது உள்ளே போய் அது வெளியே வந்த உடனே சிறுகுடல் வழியாக அந்த பித்தநாளத்துக்குள்ளே போய் பார்க்கலாம், கணைநாளத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். இது மதர் அண்ட் பேபி சிஸ்டம்னு சொல்லுவோம். இது ஃபைபர் ஆப்டிக்ஸில் இருந்தது. அதாவது இப்போ முந்தி ஃபஸ்ட்டு எண்டோஸ்கோப் இந்த ஃப்ளெக்சிபிள் எண்டோஸ்கோப் வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் யூஸ் பண்ணி தான் அந்த லைட்டை டிரான்ஸ்மிட் பண்ண முடிஞ்சது. இப்போ உதாரணமாக நம்ம இப்போது ஒரு எண்டோஸ்கோப் நுனியில் பல்பு வைக்கிறோன்னு வைங்க. அதை பல்போடு நம்ம முழுங்கினோன்னா அந்த சூட்டுக்கு எல்லாம் புண்ணாயிடும். ஸோ அதனால் இந்த லைட் வெளியே இருந்து தான் வரணும். இட்ஸ் கால்ட் கோல்டு லைட் சப்ளை. ஸோ அப்போ ஒரு இந்தியர் தான் கண்டுபிடிச்சார் இங்கிலாந்து நாட்டில் கிட்டத்தட்ட 1930 அந்த ரேஞ்சில். அதாவது ஒரு கிளாஸ் ஃபைபர் எடுத்துக்கொண்டால் அதில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வாயிலாக அந்த ஒளி ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு பரவக்கூடியது. ஆனால் அதுக்கு அந்த ஒவ்வொரு அந்த ஒளி போகின்ற அந்த கிளாஸ் ஃபைபர் அதை சுற்றி இன்சுலேட் பண்ணணும். அந்த ஒளி வெளியே போகாமல் அதுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். இது சீரீஸ் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வழியாக அந்த ஒளி போகின்றது. அதனால் இதை யூஸ் பண்ணலாம். கிளாஸ் ஃபைபர் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஆப்டிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் லைட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு இந்தியர் இங்கிலாந்து நாட்டில், ஒரு சர்தார்ஜி. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி தான் இப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் வந்தது. ஒளி வெளியிருந்து வரும், கோல்ட் லைட் சப்ளை.
அது வந்து எண்டோஸ்கோப் வழியாக அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக டிப்புக்கு போய் அந்த நுனி வழியாக உள்ளே போய் அந்த ஒளி வந்து வெளியே வரும். இப்போ வயிற்றுக்குள்ளே எண்டோஸ்கோப் போடுறோன்னா வெளியேருந்து வர லைட் சப்ளை வச்சு தான் பார்க்குறோம். அதிலிருந்து பார்க்கக்கூடிய இமேஜஸ் வந்து அதுவும் அந்த காலத்தில் ஃபைபர் ஆப்டிக் வழியாக தான் வந்துட்டு இருந்தது. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து பண்டில் கரெக்டாக இருக்கணும். 1 டிகிரியில் இந்த தலைப்பகுதியில் ஒரு இது ஃபைபர் இருந்தால் அந்த வால் பகுதியிலே அது 1 டிகிரியில் தான் இருக்கணும். கரெக்டாக அந்த ஓரியன்டேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். அது வந்து ரொபோட்ஸ் தான் அசம்பிள் பண்ணிகிட்டு இருந்தது ஜப்பான் அந்த காலத்தில், ரொபாட்டிக் அசம்பிளி லைனில். அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தால் தான் பார்க்க முடியும், இல்லைனா ஒரு மாதிரி ஜம்பிள்டப்பாக தெரியும். ஸோ அந்த ஃபைபர் ஆப்டிக் எண்டோஸ்கோப்ஸ் வந்து ஃபைபர் ஆப்டிக் பேபி ஸ்கோப் தான் யூஸ் பண்ணி பித்தநாளம் அண்ட் கணையநாளத்தை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா இந்த இது வந்து ஈஸியாக அந்த ஃபைபர் உடஞ்சி போயிடும். அப்போ வந்து நிறைய கருப்பாக புள்ளிகள் ஏற்படும். சரியாக நமக்கு வந்து இமேஜஸ் தெளிவாக தெரியாது. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிறது எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம அதை பிரேக் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த லைட் சோர்ஸ் வந்து எல்இடி லைட் சோர்ஸ், அதாவது லைட் எமிட்டிங் டயோட்ஸ் யூஸ் பண்ணி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இப்போ வந்து ரெகுலர் மின் விளக்குகள் கூட எல்இடி விளக்குகள் தான் யூஸ் பண்ணுறோம். ஏனென்றால் கரண்ட் கன்சம்ஷன் கம்மி, அவ்வளோ சூடாகிறதில்லை. ஆனால் பளிர்னு ஒரு வெண்மையை கொடுக்கும் அந்த எல்இடி. அந்த எல்இடி லைட் சோர்ஸில் எண்டோஸ்கோப் பண்ணி, அதே சமயத்தில் முந்தி ஃபைபர் ஆப்டிக் தான் இருந்தது இமேஜ் பார்க்குறதுக்கு. இப்போ புதுசாக வந்து ஸ்பைகிளாஸ் டிஎஸ் டிஜிட்டல் சிஸ்டம் வந்துடுச்சு. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா CMOS என்ற காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு சிலிக்கோன் என்ற டெக்னாலஜியில் சிலிக்கா வேலியில் அமெரிக்காவிலேருந்து உற்பத்தியான அந்த சிப்பை யூஸ் பண்ணி அந்த இமேஜஸை வந்து விஷுவல் இம்பல்சஸ், கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த காட்சியை அப்படியே வந்து எலக்ட்ரானிக் இம்பல்ஸாக மாற்றி அந்த வயர் வழியாக கொண்டு போய் திருப்பிய மெஷினில் போய் அது வந்து பார்க்கின்ற காட்சியாக மாற்றப்படுகின்றது. லைட் எமிட்டிங் டயோட், இமேஜ் பிக் பண்ணுறது CMOS டெக்னாலஜி. இதனால் ஸ்டடியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இது வந்து ஸ்கோப் உடையறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இருந்தால் கூட ரொம்ப சன்னமாக ஒல்லியாக அது போகிறதுனால கிட்டத்தட்ட 5 ப்ரொசீஜர்ஸ்க்கு ஒரு முறை அந்த ஸ்கோப்பே உடஞ்சி போயிடுது. அதனால் புது எண்டோஸ்கோப்பே மாற்றணும். இதுக்கு பேர் ஸ்பைகிளாஸ் டிஜிட்டல் ஸ்கோப் என்று கூறுவோம், ஸ்பைகிளாஸ் டிஎஸ். இது வந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபா செலவாதுன்னு நிறைய மருத்துவமனைகள் வாங்கவே இல்லை. ஆனால் டெக்னாலஜி வந்து நவீன டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய சிச்சுவேஷன்ஸில் இது வந்து பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துருக்கின்றது. நான் சில உதாரணங்கள் கூறுகின்றேன். ஒரு 35 வயது இளைஞர் என்கிட்ட வந்தார். பித்தநாளப்பாதை அடைத்திருந்தது, மஞ்சள் காமாலை. அதுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணாலே தெரியும் பித்தநாளப்பாதை புடைத்திருந்தது. அடுத்து சிடி ஸ்கேன் பண்ணாலும் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. எம்ஆர்ஐ MRCP எல்லாம் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பித்தநாளப்பாதை அடைப்பு தெரிஞ்சது. ஆனால் என்ன காரணத்தினால அடைப்புன்னு தெரியல. இப்போ நாங்கள் இந்த ஸ்பைகிளாஸ் வரத்துக்கு முன்னால் என்ன பண்ணுவோம்னா, பக்கவாட்டில் பார்க்கக்கூடிய எண்டோஸ்கோப் உள்ளே போட்டு அது வழியாக ஒரு கேனுலா போட்டு அதில் மருந்து செலுத்தி ஃப்ளூராஸ்கோப்பி இமேஜ் வழியாக தான் பார்க்கணும். அடுத்தது அந்த சேனல் வழியாக ப்ரஷ் மாதிரி ஒன்று இருக்கும், அது போட்டு ப்ரஷ்ஷை போட்டு உள்ளே தேய்ச்சி எடுத்து அதை வந்து ஸ்லைடில் போட்டு மைக்ரோஸ்கோப்பில் ஸ்டெயின் பண்ணி பார்க்கணும். அதில் இருக்கிற செல்ஸ் வந்து நார்மல் செல்லா இல்லை கேன்சர் செல்லா, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். எண்டோஸ்கோப் வழியாக போய் கூட பயாப்சி பண்ணுற ஃபார்சப்ஸ் இருக்குது, ஆனால் அதை பார்த்து பண்ண முடியாது. ஃப்ளூராஸ்கோப்பில் பண்ணணும், ரொம்ப கஷ்டம். ஸோ அது மாதிரி பயாப்சிங்கிறது ஒரு முடியாத ஒரு நிலைமையாகத்தான் இருந்தது. இன்றைக்கி ஸ்பைகிளாஸ் வந்தோடனே என்ன பண்ணுறோன்னா, நேராக பார்த்து என்ன திசுக்கள் எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா, உருமாறி இருக்கா. உருமாறி இருந்தால் நேராக பார்த்துட்டே அதுலேருந்து பிச்சு சதை டெஸ்ட் எடுக்கலாம். எண்டோஸ்கோபிக் பயாப்சி இந்த கொலாஞ்சியோஸ்கோப் வழியாக ஸ்பைகிளாஸ் வழியாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த இளைஞருக்கு பார்த்தோன்னா கேன்சர் மாதிரியே இருந்தது. உள்ள நார்மலாக இருக்கிற கலர் மாதிரி வெள்ளையாக அந்த நார் சத்து ப்ளஸ் திசுக்கள் வந்து வீக்கம், அந்த மாதிரி கரடு முரடா, அது பிச்சை இடத்துலேருந்து ரத்த நாளங்கள்லேருந்து ரத்த கசிவு, கண்டிப்பாக யார் பார்த்தாலும் கேன்சர்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பயாப்சிஸ் எடுத்து பார்த்தா கேன்சர் அல்லவென்று வந்தது. மீண்டும் ஒரு முறை திருப்பி ரிப்பீட் செய்தோம், கேன்சரானு பார்க்கறதுக்கு. கேன்சர் இல்லைன்னு வந்தது. இட் வாஸ் அன் இன்ஃப்ளமேட்டரி சியூடோ டியூமர் ஆஃப் த பைல் டக்ட். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் வேண்டியதே இல்லை. கேன்சர் ட்ரீட்மெண்ட்னா அந்த பித்தநாளத்தோட முடிவு, கணையநாளத்தோட தலைப்பகுதி எல்லாத்தையும் வெட்டி எடுத்து தான் நம்ம வந்து அது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணும். அந்த நோயாளி வந்து அந்த மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல், ஏன்னா கேன்சரே இல்லை, விப்பிள் சர்ஜரி பண்ணியிருக்கணும், அந்த விப்பிள்ஸ்லேருந்து அவரை காப்பாற்றணும். அது வந்து இன்ஃப்ளமேட்டரி சியூடோ டியூமர். ஸோ இதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பெரியவருக்கு வந்து கீழே வந்து கேன்சர் கட்டி இருந்தது. அதை வந்து நம்ம ERCP வழியாக கட் பண்ணி விட்டு நாம் வந்து ட்ரீட் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் பித்தநாளமும் கொஞ்சம் அடைச்சிருந்தது. அது ஏன் பார்த்து அந்த ஸ்பைகிளாஸ் கொலாஞ்சியோஸ்கோப் வழியாக உள்ளே போய் பார்த்தப்போ தான் தெரிஞ்சது, இந்த கீழே இருக்கிற
கட்டியே வந்து நல்லா பரவி மேலே வரைக்கும் போயிருந்தது. அதாவது 2 பித்த நாளங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் சேர்ந்து காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் ஆகி காமன் பைல் டக்டாக மாறணும் பித்த நாளம். அந்த மேற்பகுதியிலே இருந்தது. அப்போ வந்து இது விப்புல் சர்ஜரி மட்டும் பண்ணால் பத்தாது, அதுக்கு வந்து இந்த இன்னும் மேலே போய் அந்த டக்டை கட் பண்ணி அந்த 2 டக்டை எடுத்து குடலோட சேர்த்து தைக்கணும், இல்லைனா கேன்சர் வந்து முழுமையாக அதில் குணமாகாது, இன்னும் கேன்சர் அதில் நின்று போயிடும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்களில் இந்த கணைய நாளத்துலேயும் இருக்கிற பிரச்சனைகளையும் நாம் பார்க்க முடியும். அதில் கேன்சர் இருக்கா பார்க்கலாம், IPMN என்ற ஒரு டியூமர் இருந்தால் அதை கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கணைய நாளத்தில் சில சமயம் அந்த ஸ்டென்ட் மைக்ரேட் ஆகி உள்ளே போயிடும், அதை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். அதுக்கு நேராக கணைய நாளத்துக்குள்ளேயே போய் அதை பிடிச்சி இழுத்துட்டு வரலாம். பித்த நாளத்துலேயும் கணைய நாளத்துலேயும் இருக்கின்ற பெரிய கற்களை நாம் வந்து லேசர் யூஸ் பண்ணி இந்த எண்டோஸ்கோப் வழியாக இன்னொரு எண்டோஸ்கோப் போட்டு அது வழியாக லேசர் ப்ரோப் போட்டு அது வழியாக உடைக்கலாம். அந்த காலத்தில் 1987ஆம் ஆண்டு நான் கியோட்டோ பெர்ஃபெக்சுரல் யூனிவர்சிட்டியில் பார்த்தப்போ இந்த மாதிரி கற்களை மதர் அண்ட் பேபி ஸ்கோப் வழியாக ஒரு ஹைட்ராலிக் ஹைட்ராலிக் லித்தோட்ரிப்சி EHL ப்ரோப் யூஸ் பண்ணி அப்போவே பொடி பண்ணதை 87ஆம் ஆண்டே பார்த்தேன். ஆனால் அந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு வந்து பெரிதளவில் வரல, ஏன்னா அது காஸ்ட் ஜாஸ்தி, அடுத்து இந்த எண்டோஸ்கோப்ஸ் உடையக்கூடிய தன்மை ஜாஸ்தி, அதை அஃபோர்ட் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து அது இருக்குது. இன்றைக்கி வந்து பித்த நாளத்துக்குள்ளேயும் கணைய நாளத்துக்குள்ளேயும் நாம் பார்க்கவும் முடியும், நாம் அதுக்கான சிகிச்சைகளையும் கொடுக்க முடியும். அதனால் பித்த நாளத்தில் அல்லது கணைய நாளத்தில் அடைப்புகள் ஏற்பட்டால் அது கேன்சர்னாலேயா கேன்சர்னால அல்லவா, அது மட்டும் இல்லாமல் பெரிய கற்கள் வந்து அடைச்சிருந்தால் அந்த கல்லை பொடி பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நவீன உபகரணங்கள் நமது இன்றைக்கி மாடர்ன் டே மெடிசனில் நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறதையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அடுத்த தலைப்பிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.